ரீசெண்டாக குளோபல் லெவலில் ஏஐ சமிட் ஒன்று நடந்தது. ஏஐ சமிட் எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடந்துச்சு. அதை ஹோஸ்ட் பண்ணது இந்தியா தான். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான் அதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த சமிட்டில் எந்தெந்த நாடுகள் கலந்துச்சு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஜெர்மனி, அப்புறம் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே அதில் கலந்துக்கிட்டாங்க. அது போக சுந்தர் பிச்சை அவர்களுமே கலந்துக்கிட்டாங்க, கூகுளோட சிஇஓ. மோடி அவர் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 1.4 பில்லியன் இருக்க பீப்புள், 1.4 பில்லியன் இருக்க பீப்புளில் அவங்க வந்து எல்லாத்துக்குமே இன்டர்நெட் ஆக்சஸ் ஈஸியாக கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. இந்தியா வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம். அது வந்து ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் கீழே கம்ப்யூட்டர் பவர் வச்சு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஒன்று கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் சரி, அங்கே இருக்க என்டர்பிரினர்ஸ்க்கும் சரி, அங்கே இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நான் பர்சனல் டேட்டாவை நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மூலயமா இந்தியாவுடைய டேட்டாவை வச்சு ஈஸியாக ஒரு ஏஐ மாடல் கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜிபியுக்கும் நாங்கள் ஒரு தனியாக ஃபண்டு ஒதுக்கி அதுக்குமே ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக இதில் என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. அது எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஏஐ ரெகுலேஷனும் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் ஏஐ டெவலப் ஆகிறதுனால நிறைய பொல்யூஷன் உருவாகிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏஐ ரெடி பண்ணுறதுல பொல்யூஷன் கம்மியாக இருக்கிற அளவுக்கு ஒரு ஏஐ மாடல் ரெடி பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஜிபியும் ரெடி பண்ணணுன்றதை சொல்லியிருக்காரு அவர். இந்த அளவு சொல்லியிருக்காருன்னா இப்போ இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கணும்ல. அப்போ இந்தியாவில் ஒரு ஸ்கீம் இருக்கான்னு கேட்டால் ஏஐக்கும் தனியாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது லாஸ்ட் இயர் கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் இயரில் ஏஐக்கு தனியாக என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஏஐ மிஷன் சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 10,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாக்கி, அந்த அமைப்புக்கும் சொல்லி ஒரு மினிஸ்டர் உருவாக்கி அவருக்கு கீழே எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி இந்தியாவுடைய ஐடி மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவர் இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் ஆக்சஸ் டு டெக்னாலஜி நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம வந்து எல்லா டெக்னாலஜியுமே டெமோக்ராட்டிக்காக இருக்கணும். டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ் ஏஐ பொறுத்தளவுக்கு அது வந்து டெமோக்ராட்டிக்காக இருக்கணும். இந்தியாவோட டெக்னாலஜி அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்றாரு. இப்போ இந்த ஏஐ மிஷன் மூலயமா கிட்டத்தட்ட 18,000 ஜிபி நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். அதில் 10,000 ஜிபின்றது ஹை எண்ட் மாடலில் இருக்கும். இந்த ஜிபி எப்போ ரெடி ஆகும்னா ஒரு 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே இந்த ஜிபி ரெடி பண்ணிடுவோம். இது வந்து டோட்டலாக இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் ரெடியானது, இந்தியன் மேட்லேயே ரெடியானதாக இருக்கும். 18,000 ஜிபி ரெடி பண்ண போகிறோம். அந்த ஜிபி ரெடி பண்ணிட்டோன்னா இங்கே இருக்க ஸ்டார்ட் அப்ஸ்க்கும், இங்கே இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இங்கே இருக்க ரிசர்ச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும். நாங்கள் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அந்த ஃபண்டு எல்லாமே ஃபண்டில் அது ஒரு பங்கு இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போன்றாரு. இன்னொரு விஷயத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பவர் நோக்கி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கம்ப்யூட்டர் பவர்ன்றது வந்து எல்லாத்துக்குமே ஆக்சசபிளாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவுமே ஸ்டார்ட் அப் பர்சனுக்கு, ரிசர்ச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அது ஈஸியாக அவைலபிள் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இன்டர்வியூ இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. மோடி அவர்கள் வந்து இது வரைக்கும் இந்தியா வந்து சர்வீஸ் பேஸ்டு கண்ட்ரியாக இருந்தது. ஆனால் இனிமேல் சர்வீஸ் பேஸ்டாக இருக்கக்கூடாது, ப்ராடக்ட் பேஸ்டாக இருக்கணும். நம்ம அடுத்து நம்மளுடைய எல்லா இன்னோவேஷனும் ப்ராடக்ட் நோக்கி தான் கொண்டு போகணும் அப்படின்றத மோடி அவர் சொல்லியிருக்காரு. நாங்களுமே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க கேட்டதுக்கு அவரே சொல்கிறாரு, இந்தியா வந்து நாங்கள் வந்து 3 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் மொதல் விஷயம் என்னென்னா ஃபவுண்டேஷன்னா கோடிங் எல்லாம் சம்மந்தப்பட்டது. ரெண்டாவது என்னென்னா ஜிபியு கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட். மூணாவது டேட்டா செட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெலவெண்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாக இருக்கிற அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து தனித்தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அது என்னென்னா ஃபவுண்டேஷனை பொறுத்தளவுக்கு கோடிங் வந்து வேர்ல்டு லெவலில் எல்லாமே ஆக்சசிபிளாக இருக்க மாதிரி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் கோடிங்கை முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி எல்லா ஸ்கீம்ஸும் கொண்டு வருவோம். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா டேட்டா செட்ஸ்னால் இந்தியாவுடைய நான் பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு டிராஃபிக்கோட டேட்டாவாக இருக்கட்டும், ஒரு ஹெல்த் கேரோட டேட்டாவாக இருக்கட்டும், நான் பர்சனல் டேட்டா எல்லாமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொண்டு வருவோம். மூணாவது விஷயம் ஜிபி எப்படி அச்சீவ் பண்ணணும்னா, ஜிபி வந்து இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது ஓப்பன் சோர்ஸ் தான். அதாவது மற்றவங்கள்ட்ட இருக்கிற ஜிபி தான் நம்மள்ட்ட இருக்குது. அதை வச்சு நம்மளோட ஓன் ஜிபியை கிரியேட் பண்ணுவோம். அந்த ஓன் ஜிபியை கிரியேட் பண்ணுறதுக்கு 3லேருந்து 5 வருஷம் எடுக்கும். அப்படி கிரியேட் பண்ணிட்டா ஈஸியாக நம்ம ஏஐ ஆக்சஸ் பண்ண முடியும். ஜிபியை பொறுத்தளவுக்கு அதுக்கு தேவையான செமிகண்டக்டர்ஸுமே இந்தியாவிலேருந்து ரெடி பண்ணுவோம். மேட் இன் இந்தியாவில் செமிகண்டக்டர்ஸ் ரெடி பண்ணுவோம். அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் நம்மள்ட்ட இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதை வச்சு நம்ம புதுசாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியாவை பொறுத்தளவுக்கு செமிகண்டக்டருமே புதுசாக வர ஆரம்பிச்சிடும். ஜிபியுமே சொந்தமாக ஓன் ஜிபி வர ஆரம்பிச்சிடும். டேட்டா சென்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கோடிங் நாலேஜ் தெரிஞ்சவங்க இந்தியாவில் நிறையவே இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ஏஐயை பொறுத்தளவுக்கு சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறோம். இப்போ இல்லைனாலும் வித்தின் 2 to 3 இயர்ஸுக்குள்ளே ஏஐ பொறுத்தவரைக்கும் இந்தியா லீடிங்கில் இருக்கும். சரி, செமிகண்டக்டர் பொறுத்தவரைக்கும் என்னென்னா, செமிகண்டக்டரில் 3 விஷயம் சொல்கிறாரு. இந்த 3 விஷயம் நம்மள்கிட்ட ஆல்ரெடி கேப்பபிளாக இருக்குது. டிசைனிங் கெப்பாசிட்டி இருக்குது, ஃபேப் கெப்பாசிட்டி இருக்குது, ஏடிஎம்பி கெப்பாசிட்டியும் இருக்குது. ஸோ அதனால் இந்தியா வந்து செமிகண்டக்டரில் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நம்ம வந்து 25 புது சிப் செட்டை ரெடி பண்ண போகிறோம். இந்த மிஷனையோடைய இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் இல்லை டெவலப் பண்ணுறதுக்கும் ஃபண்டு கொடுக்கறது. ஓப்பன் சோர்ஸ் யார் கிரியேட் பண்ணுற வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்டு தருது, அவங்களுக்கு வந்து டேட்டாவுமே தருது. ஸோ அவங்க வந்து பேஸ் ஏஐ மாடலை வச்சு புதுசாக ஒரு ஏஐ மாடலில் ஓன் சாஃப்ட்வேர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்.
அது ஏஐ சாஃப்ட்வேர்ன்றது ஜென்ரலாக மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேரில், அப்புறம் அக்ரிகல்ச்சரில், டிராஃபிக் போன்ற இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஏஐ டெவலப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஏஐயை ரயில்வே துறையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரயில்வே துறையில் பொறுத்தவரைக்கும் இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் சீட் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ 25% அதிகமாகவே ஆயிருக்கு. அது இப்போ வந்து ஏஐனால தான் நடந்திருக்கு. ஸோ அது மாதிரி நம்மள்ட்ட இப்போ ஃப்ரேம் ஒர்க்கை ஃபஸ்ட்டு பாட்டம் லைன்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னா அதை வச்சு எல்லாமே புதுசாக வரவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே ஏஐ அவங்க ஓன் மாடல் கிரியேட் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஏஐ பொறுத்தவரைக்கும் முக்கியமான விஷயன்றது ஜிபியு, அப்புறம் செமிகண்டக்டர்ஸ், டேட்டா, ஃப்ரேம்ஒர்க்னா கோடிங், இதெல்லாம் நம்மள்ட்ட 3 ஃபஸ்ட்டு அவைலபிள் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வர ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே அதை வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. செய்வோம் தனியாக ஒரு அமைப்பு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ன்றது. அது மூலிமா லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் இந்தியாவோட லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் ஓனாக கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது கிரியேட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஏஐ பொறுத்தளவுக்கு முன்னிலை வந்துடுவோம். அப்புறம் ஹோஸ்ட் இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நான் ஆல்ரெடி நம்ம பின்னாடி தான் இருக்கோம். ஏன்னா அமெரிக்கா ChatGPT வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட்டும் ஒரு ஏஐ வச்சுருக்காங்க. இப்போ சைனாவும் டீப்சீக்கை கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி முன்னேற முடியும் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் வந்து வெறும் பாட்டம் லைன் தான். பாட்டம் லைனுக்கு மேலே யார் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க அந்த கண்ட்ரி தான் லீடிங்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு கூகுள்ன்றது பாட்டம் லைனில் இருந்தது. கூகுளுக்கு மேலே ChatGPT வந்துச்சு. அது கூட இன்னொன்று பக்கத்தில் டீப்சீக்ன்றது வந்துச்சு. ஆனால் இது ரெண்டுமே ஜென்ரலாக சர்ச்சுக்கு மட்டும்தான். அதை தாண்டி யார் ஹெல்த் கேர்லேயோ இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயோ மெடிக்கல்லையோ புதுசாக ஒரு ஏஐ மாடலை கிரியேட் பண்ணி யார் லீடிங்கில் அதிகமாக வராங்களோ அவங்க தான் வேர்ல்டு லெவலில் ஏஐ லீட் பண்ண முடியும். ஏஐக்கான ரெகுலேஷன் யார் கொண்டு வராங்களோ அவங்க தான் ஏஐ லீட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது இந்தியாவில் பொறுத்தளவுக்கு பேஸ் லைனில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பேஸ் லைன் நம்ம ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் அமைச்சிட்டா அதுக்கப்புறம் வர கம்பெனிஸோ, வர ஸ்டார்ட் அப்ஸோ, இல்லை அதுக்கப்புறம் வர காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ அதை வச்சு ரிசர்ச் பண்ணி புதுசாக அவங்க ஏஐ மாடலை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஏஐ பொறுத்தளவுக்கு பெருசாக பேசிகிட்டு இருக்குது யாருன்னா எலான் மஸ்க்கு, அப்புறம் மைக்ரோசாஃப்ட்டு, அப்புறம் கூகுள், இப்போ சைனா, இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட லைம் லைட்டில் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இதோட மோர் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ராஜெக்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்தியா வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே வழிவகுக்குது. இன்னொரு 3-4 வருஷத்தில் இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஏஐயில் முன்னாடி வந்து நிற்கும். அதுக்கான ஃபண்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதேமாரி இந்த ஸ்கீம் சொன்னாங்க இல்லையா, இந்த ஸ்கீமில் ஒரு 7 கீ பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறேன் ஒன்றா. அந்த 7 கீ பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம ரன் பண்ண போகிறோம் இந்த மிஷன் ஏஐன்ற ஸ்கீமை. ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பவர், அதாவது கம்ப்யூட்டர் பொறுத்தளவுக்கு பவர் ரிசோர்ஸஸ் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி. இன்னொன்று இன்னோவேஷன், லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு இன்னோவேஷன் பண்ணி தருது. இன்னோவேஷனாக இந்தியாவோட ஓன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் இன்னோவேட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது. 3வது டேட்டா செட்ஸ், நான் டேட்டா எல்லாமே ஈஸியாக அக்சசிபிளாக இருக்கிற மாதிரி பண்ணுறது. 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணாங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்காக ஹெல்ப் பண்ணுறது. 5வது விஷயம் ஏஐ ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு, ஃபியூச்சரில் ஏஐ ஸ்கில் டெவலப் பண்ணுறதுனால எஜுகேஷனை கொண்டு வருது. 6வது விஷயம் ஸ்டார்ட் அப் ஃபண்டிங், டீப் டெக்கு, இதை சார்ந்து இருக்க ஸ்டார்ட் அப் எல்லாத்துக்குமே ஃபண்டிங் தர்றது. 7வது விஷயம் அடிக்குவேட் கேரண்டி டு அட்வைஸ் ரெஸ்பான்சிபிள் டெவலப்மெண்ட். இந்த ஏஐயோட ரெகுலேஷனை ப்ராப்பராக கொண்டு வரதுக்காக எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த 7 கீ பாயிண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. அவர் கடைசி என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து இப்போதைக்கு நம்மள்ட்ட ஏஐயில் முன்னாடி இல்லை, ஒரு சில இதில் மட்டும் ஏஐ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஃபவுண்டேஷன் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபவுண்டேஷன் கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வர அதாவது ஜிபியூவாக இருக்கட்டும், சென்ட்ரல் செமிகண்டக்டர்லாம் ஓனாக கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஜிபியூலாம் ஓனாக கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒரு ஜிபியூ சொந்தமாக லான்ச் பண்ண போகிறோம். இதுமாதிரி எல்லாத்தையும் ஓனாக கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, ஃபவுண்டேஷன் கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப்ஸும் வந்து அந்த ஃபவுண்டேஷன் ஃபண்டமெண்டல்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஓன் ஏஐ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பின்னோக்கி இருக்கோம். இன்னும் 2-3 வருஷத்தில் நம்ம லீடிங்கில் இருப்போம். அதுக்காக ப்ராசஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோன்றாங்க. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, யாராவது இந்தியாவில் ஏஐ கோடிங்கில் ஏஐ சம்மந்தப்பட்டோ, இல்லை செமிகண்டக்டர் சம்மந்தப்பட்டோ, இல்லை ஜிபியூ சம்மந்தப்பட்டோ யாராவது படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஃப்யூச்சர் இருக்குது. இப்போ படிக்க ஆரம்பித்தா சீக்கிரம் முன்னேறிடலாம். ஏன்னா கவர்மெண்ட்டுமே அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஐ சென்டர்ஸ் நிறைய திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே ஏஐக்காக சில ஃபண்ட்ஸை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறேங்க. இதே மாதிரி இந்தியாவோட எஜுகேஷன், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.